Hi friends, welcome back to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல நம்ம வந்துட்டு வெல்ல உளுந்து இருக்கு பாத்தீங்களா, அத நல்லா dry roast பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா வந்துட்டு வெல்ல உளுந்து போட்டுருக்கேன். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா dry roast பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா dry roast ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸியில் வந்துட்டு சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இது மிக்ஸி பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அரைக்கணும் இதை. இப்போ நம்மளோட வந்து உளுந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சலிச்சு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு அரிசி மாவு, பச்சரிசி மாவை எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி மாவு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அரிசி பச்சரிசியை வந்துட்டு நல்லா வந்துட்டு கழுவி நம்ம வந்து காய வச்சுட்டு அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு இல்லைனா வந்துட்டு நம்ம மிஷினில் கூட எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் பார்த்தா நம்ம செய்யும்போது ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் பச்சரிசி மாவை. இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த மாவில் 2 டீஸ்பூன் வந்து உளுந்து மாவு, இப்போ நம்ம உளுந்து பொடி அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மட்டும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் 3/4 டீஸ்பூன். நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எள்ளு. நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு பெருங்காயம் பொடி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன் தூள். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சுருங்க. நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசையும் போது நம்ம வெள்ளை தண்ணிக்கு நார்மல் தண்ணிக்கு பதிலாக உங்களுக்கு வந்து அந்த பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க பட்டரை. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்தாலும் கொஞ்சம் வந்து சாஃப்டாகிடும் பட்டரு. இப்போ இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே ஃபுல்லாக. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்துட்டு பிசையணும் மாவை. ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொல்லன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் நல்லா பிசைஞ்சோன்னே. இப்போ ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப கொல்லன்னு ஆயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு கரெக்டானது. உங்களுக்கு உருண்டை உருட்டுறதுக்கும் ஈஸியாக வரும். இப்போ வந்து நம்ம உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் டேரெக்டாகவே. உருண்டை எப்படி உருட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சீடைக்கு சும்மா ரஃப்பாக நம்ம வந்து விரலில் மட்டும் சும்மா ரஃப்பாக பண்ணால் போதும். உள்ளங்கையில் வச்சு ரவுண்டாக உருண்டையாக உருட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. அப்படி பண்ணோன்னா உள்ளே இருக்க மாவு வந்துட்டு வேவாது. உங்களுக்கு உள்ளே வந்துட்டு ஏர் பபிள்ஸ் போனால் மட்டும்தான் உள்ளே இருக்க மாவு வேவும். உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வெளியவே வந்து காய வச்சிடணும் ஓப்பன்லேயே. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீடை வெடிக்காமல் வரும். உங்களுக்கு வந்து உள்ளே வேவுன்னு நினச்சிங்கன்னா உள்ளே ஜஸ்ட் வந்து ஒரு குச்சி வச்சுட்டு எல்லா உருண்டையிலும் ஒரு ஹோல் மாதிரி போடலாம். ரொம்ப பெருசில் ஜஸ்ட்டு உள்ளே விட்டு எடுத்தாலே போதும், ஒரு ஹோல் மாதிரி வந்துடும். ஸோ வந்து உள்ளேயும் வந்து ஏர் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு சீடை வந்து வெடிக்காது எண்ணெயில் போட்டோன்னே. ஸோ உங்களுக்கு சீடை பண்ணும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க சீடை வெடிக்குது சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்காமல் வரும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், சீடை ஒரு சீடையும் வெடிக்காமல் வரும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கூட நல்லா வந்து ஊறிடும் பார்த்தீங்களா, நல்லா அப்படி அப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிறப்ப எடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உள்ளே உங்களுக்கு மாவு வேகும், எல்லாம் வெளியே இருக்கிற மாவு மட்டும்தான் வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்துட்டு உப்பு சீடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.